வர்ண அசோதையன் என்கின்ற மன்னனுக்கு உதவியாக தூரன் என்கின்ற அமைச்சரின் உதவியாளர்களும், வர்ண அதிபன் என்கிற செம்படை தளபதியும், தீரன் என்கின்ற படைத்தலைவனும், வர்ணாதித்தன் என்ற ஒரு படைத்தலைவனும், பரோதையன் என்ற அமைச்சரும், மகரி என்ற பெண் அரச அமைச்சு ஆலோசகரும், ஆதினி என்கின்ற ஆடர் அரசியும் இசையரசியுமாகிய அசோதையனின் காதலியாகவும், இவர்களுடைய அசோதையனுக்கும் ஆதினிக்கும் பிறக்கின்ற மகளாக அகனிகா என்ற இசை அழகிய பெண்ணும் இங்கே வருகின்றார்கள். இவர்களுடைய இந்த கதையின் கடைசியிலே ஆதினி என்கின்ற அந்த மகாராணி பெண் யாரோ நஞ்சூட்டுகின்ற சந்தர்ப்பத்திலே அவள் கடைசியில் சாக நேர்கின்றது. அந்த சாக நேர்ந்த பின் அவருடைய மகள் ஆதினி அரசியாகின்றார். இதே நேரத்தில் இந்த கண்ணகி விழா ஒன்று சேனையூர் ஆலயத்துக்கு அருகாமையில் ஒரு இடத்திலே மிக விமர்சனையாக 7 நாட்கள் நடைபெறுகின்றன. அந்த கண்ணகி விழாவிலே பூசை செய்கின்றவர்கள் யார் என்று கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்றால் அவருடைய சொந்தக்காரர்கள், அதனுடைய பூசாரி காளியப்பு அவர்கள் அங்கே பிரதம பூசாரியாக இருக்கின்றார். அவர் குளிர்த்தி பாடுகின்ற போது அதற்கு உதவி பூசர்களாக விஜயசிங்கம் அவர்களும் வீரசிங்கம் அவர்களும் வருகின்றார்கள். அந்த குளிர்த்தி பாடுகின்ற போது உடுக்கடிக்கின்ற ஒலியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த உடுக்கடிக்கின்ற நபர் என்று யார் என்று பார்த்தால் பாலசிங்கம் அவர்கள். அதே நேரத்தில் இந்த அமைச்சர் அசோதையனுடைய அமைச்சரவையிலே ஆலோசகராகவும் ஒரு பண்டிதராகவும் வருபவர் பத்தினியர் என்கின்ற ஒருத்தர் வருகின்றார். அதே நேரத்தில் இந்த ஆதினி மரணமடைந்ததும் அவர் தன்னுடைய மகளுக்கு அரசாட்சியை கொடுத்துவிட்டு ஒரு தமிழ் பண்டிதருடன் இந்த நாடெங்கும் தமிழ் பள்ளி பாடசாலைகளை நிறுவி ஒரு ஆசிரியராக செல்லப் போவதாக சென்று விடுகின்றார். அப்படி தமிழ் பண்டிதராக வந்தவர் யார் என்று கேட்டால் நாகேஸ்வரத்தார் என்ற தமிழ் பண்டிதருடன் அசோதையன் தமிழ் ஆசிரியராக மாறி செல்வதாக இந்த புத்தகத்திலே கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த புத்தகத்திலே படையாண்டகன், நெல்லிக்குன்று, கெவலிமுனை, சேனையூர் ஆறு என்பன குறிப்பிடப்பட செழிப்பான இடங்களாக இங்கே குறிப்பிடப்படுகின்றன. நஞ்சூட்டி ஏன் கொல்லப்படுகிறாள்?